ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. அப்போ வீரா வந்து மாறன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரமாக நானும் பார்க்குறேன் மாமாவை காணலை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாறன் சொல்கிறாங்க, அப்பா எங்கே போய் இருக்க முடியும், இங்கே தான் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ விஜயும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மாமாவை கொஞ்ச நேரமாக காணலை அப்படின்னு சொல்கிறாவும் உடனே வந்து மாறனுக்கு வந்து வீராவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன வீரா என்னாச்சுது அப்படின்னு சொல்லும் போது அதுதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அப்பா வந்து எங்கள் கஸ்டடியில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தினாதான் உங்கள் அப்பாவை நீ வந்து எங்கிட்டேருந்து காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவோட கதையை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வீரா கிட்ட அந்த நடந்த விஷயத்த சொல்லவும் இது கேட்டதுமே வீராவுக்கு தெரிஞ்சிருது, இது எல்லாமே கண்மணி தான் செஞ்சிருப்பா, எப்படியாவது கார்த்திக்கு பிருந்தாவுக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்ததுக்காக கண்மணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு தெரிஞ்சிருது. அப்போ வீரா வந்து அவங்க மாறன் கிட்ட சொல்கிறாங்க, இது பாரு மாறா, மாமா வந்து இங்கே இல்லாத விஷயம் வேறு யாருக்கு தெரியறதுக்கு முன்னாடி மாமாவை எப்படியாவது நீ காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து அப்பா எங்கே இருப்பாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமா வந்து யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ குடோனுக்கு வந்து போகிற மாதிரிக்கு தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு விஜய் சொல்லவும் இது கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க, ஒருவேளை நம்ம குடோன் இருக்குல்ல அங்கே போய் பாருடா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாறன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, அம்மா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை மாமா வந்து யாருக்கிட்டேயும் முக்கியமான ஒரு ஃபோன் மாதிரிக்கு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ நான் அந்த வழியாக போனோம்ல அப்போ தான் நான் கேட்டுக்கிட்டேன், மற்றபடி எனக்குன்னு தெரிய போகுது அப்படின்னு விஜய் சொல்லவும் உடனே வந்து அவங்க வீரா வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவ சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே வந்து கரெக்டு தானா, அப்படி இல்லைனா வந்து இவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுதாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கும் விஜய் மேலே ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து நேராக கண்மணி கிட்ட போகிறாங்க. போனதுமே கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மாமாவை இந்த மாதிரிக்கு நீ தூக்கி இருப்ப அப்படின்னு சொல்லும் போது உடனே கண்மணி சொல்கிறாங்க, எனக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ தான் செஞ்சுருப்ப, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நீ ஃபஸ்ட்டு பிருந்தாவை தூக்குன, அதுக்கப்புறமா மாறன் வந்து பிருந்தாவை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டான், இப்போ என்னன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு மாமாவே தூக்கிட்டியா, ஏன்டி இந்த மாதிரிக்கெலாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, 3 பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளாக போகிறது எவ்வளோ பெரிய குடுப்பனை தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் உனக்கு என்னதான் பிரச்சனை, எல்லாரும் நல்லா தானே இருந்துட்டு இருக்கிறாங்க, உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு ராகவ மாமா, அப்படி இருக்கும்போது உனக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம அண்ணனோடைய கதை தான் முடிஞ்சு போச்சுது, அது வந்து விதிவசத்தில் முடிஞ்சு போச்சுது, எதுவும் திட்டமிட்டு பண்ணவும் இல்லைன்னு சொல்லியாச்சுது, அதுக்கு பிறகு நீ ஏன் திருந்த மாட்டேங்கிற, நீ வந்து இப்போ பிருந்தாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டுத, மற்றபடி எங்கள் வாழ்க்கையும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒன்றை தவிர மற்ற எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் நீ மட்டும் ஏண்டி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, இப்போ மாமாவை நீ தான் தூக்கணுங்கிற விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்க முடியுமா, கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்னன்னாலும் பேசிக்கோ, ஆனால் என் மனசு கொஞ்சம் கூட மாறாது அப்படிங்கவும் ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மாறன் வந்து குடோனுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கண்மணி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றை தாண்டா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டாக வந்துட்டியா, அதனால தான் உனக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இங்கே வரவழைச்சோம், உங்கள் அப்பாவோட சேர்ந்து உன் கதையை முடிய போகுது, இவனை பிடிச்சி கெட்டி வைங்கடா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனை வந்து அவங்க கெட்டி வைக்கிறதுக்காக வராங்க. மாறனும் எவ்வளவோ எதிர்த்து சண்டை போடுறாங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் மாறனை வந்து அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பார்த்தோம்னா அறிவழகனங்க வந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட மாறன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அறிவழகன் நீங்கள் வந்துட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ வந்து ஏதோ பதட்டமாக போனேன், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாத்தையும் போட்டு அறிவழகனும் மாறனும் அடின்னு அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிடவும் அடுத்து ராமச்சந்திரனை காப்பாற்றிருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன்ப்பா அங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை குடோனில் ஏதோ முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, அதனால தான் என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன், ஆனால் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது அவனுங்க வந்து என்னை வந்து பிடிச்சி வச்சுருக்கானுங்க, இது தெரியாமல் நானும் வந்துட்டு அப்படிங்கும்போது சரி வாங்கப்பா டைம் ஆகுது முகூர்த்தத்துக்கு வேற, உங்களை தான் எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களை தூக்குன
முக்கியமான விஷயம் வந்து அங்கே யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்படி தெரிஞ்சாக்கி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வந்து அறிவழகன்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்பாவை தூக்குன விஷயம் வந்து அங்கே மண்டபத்தில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்காக உங்களை இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க அப்படின்னு அறிவழகன் கேட்கும்போது அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஆனால் அந்த விஷயம் வந்து இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரனும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மண்டபத்துக்கு இவங்களாம் வந்துடவும் அப்போ வள்ளி கேட்குறாங்க, அண்ணா ஒன்றை தானே தேடிக்கிட்டே இருந்தேன், நீ எங்கே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வள்ளி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படிங்கும்போது என்னமோ முக்கியமான விஷயம் போ, இந்த கல்யாணத்தில் கூட உனக்கு வந்து ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் சரி வா உன்னை வந்து தேடிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அறிவழகன் வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே மாறன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை என்னமோ இந்த மண்டபத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, ஒருத்தர் மூஞ்சி சரியில்லை, அதனால தான் சந்தேகத்தோடு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்படிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாருமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அறிவழகனை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜி வந்து கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக யோசிக்காத கண்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் நீ மாமாவை தூக்குன, ஆனால் அந்த மாறனும் வீராக்காவும் எதுக்கு இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் மாமாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்போ அடுத்துதான் நீ வேற யாரை தூக்க போகிற இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி கண்மணி கிட்ட வந்து விஜி கேட்கவும் கண்மணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜி சொல்கிறாங்க, நீயும் என்னெல்லாமோ திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிற, ஆனால் அங்கே தான் ஒன்றுமே நடக்க மாட்டுக்கு, பேசாம நீ மாப்பிள்ளையே நீ தூக்கிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜயை வந்து அவங்க கண்மணி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் மாப்பிள்ளை இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும், பேசாம நீ மாப்பிள்ளையே தூக்கிற, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்றும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி வந்து விஜய் சொல்கிற திட்டம் கூட சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி கண்மணிக்கு அப்பப்போ ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க விஜி. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க கார்த்தி தூக்குறதுக்காக பார்ப்பாங்களா, ஆனால் வந்து விஜய் இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த வந்து வீரா அப்படி இல்லைன்னா அறிவழகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி விஜய் தான் எல்லா திட்டமும் வந்து கண்மணிக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வீரா வந்து கையும் கலவமாக விஜயை பிடிப்பாங்களா, அப்படி பிடிச்சிட்டாக்கி விஜய் வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பிறந்தா கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்துறதுக்காக வீரா அடுத்தது என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அறிவழகனை வந்து இப்போ ஒரு கேரக்டராக கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய கேரக்டரை வந்து பெருசாகிக்கிட்டு போவாங்களா, இல்லைன்னா வந்து இவங்க கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போயிடுவாங்களா, அறிவழகனை வச்சு ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு வந்து அடுத்தது என்ன மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.